எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் நம்மளுடைய ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டருடைய யூடியூப் சேனலில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. யூபிஎஸ்சி மெயின்ஸ் ரிசல்ட்ஸ் இந்த வாரம் ரிலீஸ் ஆயிடுச்சு. தமிழகத்திலேருந்து 110 பேர்கிட்ட நம்ம இன்டர்வியூ பர்சனாலிட்டி டெஸ்ட் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தேன். மிக்க மிக்க மகிழ்ச்சி. நம்மளுடைய சேனல் பார்த்து இல்லை நம்மளுடைய இன்ஸ்டிடியூட்டில் படித்து நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜுக்கு ரீச் ஆயிருந்தீங்கன்னா உங்கள் அனைவருக்குமே மிகவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பர்சனாலிட்டி டெஸ்ட். இன்னைக்கு இன்னும் மெயின்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் திரும்பி ப்ரிலிம்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணக்கூடியவங்களுக்கும் ஆல்ரெடி ப்ரிலிம்ஸ் ஸ்டேஜ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் இன்னைக்கு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஜுடிஷியரி, இந்திய நீதித்துறை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். அ பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் இன்டு Indian Judiciary தான் இன்னைக்கு நம்மளுடைய focus of the lecture. So without any further ado, let's go to the PowerPoint. Let me share the PowerPoint with you. Yes, so here we go. நிறைய மாற்றங்களை சந்திச்சிட்டு இருக்கிற ஒரு துறை அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு நாடா இருந்தாலும் நீங்க பொதுவா ஒரு டெமோக்ரஸி, லாட்ஸ் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கு. டெமோக்ரஸி இஸ் ஒன் டைப் ஆஃப் கவர்மெண்ட். ஒரு ஆட்சி தன்மையை பொறுத்து நாடுகளை வந்து இப்போ வித்தியாசப்படுத்தலாம், வேறுபடுத்தலாம். இந்தோனேஷியாவில் பார்த்தீங்கன்னா ரீசென்ட்லி த நியூலி ஸ்வோன் அண்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தோனேஷியா என்ன பண்ணியிருக்காருன்னு நீங்கள் நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பீங்க. வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் டு அப்சர்வ். ஹி ஹஸ் ஆக்சுவலி டிக்ளேர்ட் மேட் இன் டு லா ஆன்டி கம்யூனிசம் ஒரு லாவாக கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறத வந்து எதிர்த்து ஒரு சட்டம் இயற்றியிருக்காங்க. இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம். ஸோ திஸ் இந்தோனேஷியா ஹஸ் கம் அப் வித் சம்திங் லைக் தட். ஸோ இந்த நீதித்துறை அப்படிங்கிறது இப்போ முந்தா நேற்று கூட பார்த்தீங்கன்னா வி ஹாவ் அ நியூ சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் திரு ஆனரபிள் சந்திரசூட் அவர்கள். ஸோ லாட்ஸ் ஆஃப் சேஞ்சஸ். அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் கவர்மெண்ட், 3 பில்லர்ஸ்ன்னு சொல்கிறோம். அதில் ஒன்று வந்து ஜுடிஷியரி. அதையும் தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டினுடைய ஆளுமையிலையும் ஆட்சி தன்மையிலையும் ஒரு உச்ச நீதிமன்றம், நீதித்துறை அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்றது, இட்ஸ் லைக் அ போல். ஸோ ஆர்டிக் அண்டார்டிக் மாதிரி இட்ஸ் அ பிளேஸ் வேர் வி கேன் ஆல் கோ ஃபார் யூனோ ஜஸ்டிஸ், ரெவரன்ஸ். ஸோ என்ன வார்த்தைகளால் டிஸ்கிரைப் பண்ணாலும் நீதித்துறையினுடைய முக்கியத்துவத்தை வந்து டிஸ்கிரைப் பண்ண முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. ஐ திங்க் ஐ அட் அ லாஸ் ஆஃப் வேர்ட்ஸ் டு டிஸ்கிரைப் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அன் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி இன் எனி மாடர்ன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம். அதனால தான் நீங்கள் வந்து இந்த சிலபஸில் நம்ம படிக்கிறோம், வேற ஒரு காரணமும் கிடையாது. ஸோ இது நீங்கள் மியர் சிலபஸாக பார்க்காதீங்க, கான்செப்ட் தான் நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபார் அன் எக்ஸாம், அன் அட்வான்ஸ்ட் எக்ஸாம் லைக் யூபிஎஸ்சியில் வந்து ஸ்பூன் ஃபீடிங் பண்ணி இந்த இடத்துல இந்த கேள்வி வருங்கிறத டைரக்டா சொல்லிட்டு போயிடலாம். பட் ஹவு வில் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட்? அந்த இடத்துல தான் நம்மளுடைய அப்ரோச் வந்து வேறுபடணும். கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க, ஒரு சிலபஸ்ல ஒரு பகுதி ஏன் வருது, அது இல்லாம எக்ஸாம் வைக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம திருப்பி போட்டு கேட்கணும். சிலபஸ்ல இருக்க நான் படிக்கிறேன், ஒரே நிமிஷம் இல்லைங்க, ஏன் இது சிலபஸ்ல இருக்கு? அந்த அளவுக்கு இதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. ஒரு ஆஃபீஸரா, ஒரு நீங்க என்ன நிலையில அரசாங்கத்துல வேலை செஞ்சாலும், அரசாங்கத்திலே நீங்க வேலை செய்யலனாலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இன்னைக்கு நம்ம இப்போ நீங்க ஸ்லைட்ல பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இதுதான் இந்தியாவினுடைய நீதித்துறையின் கட்டமைப்பு. சுப்ரீம் கோர்ட்ஸ், சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. பிரான்ஸ் பார்த்தீங்கன்னா தே டோன்ட் ஹாவ் ஒன் சுப்ரீம் கோர்ட். இப்போ யூஎஸ்ல வந்து தே ஹாவ் ஒன் சுப்ரீம் கோர்ட். பட் பிரான்ஸ்ல வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட். இது வந்து ரொம்ப ஒரு பழமையான ஜனநாயகமா, ஒரு முதிர்ந்த ஜனநாயகமா பல 100 ஆண்டுகள் பிரான்ஸ் இருந்திருக்கு. இந்தியாலேயுமே 75 ஆண்டுகள் தான் கடந்திருக்கும். இன்னும் ஒரு 100 ஆண்டுகள், 150 ஆண்டுகள்லாம் சுதந்திரம் தாண்டி நம்ம போகும் பொழுது என்ன மாதிரியான கட்டமைப்பு இந்தியாவில் இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு பகுதியா நான் பார்க்குறேன். அதை எதிர்நோக்கலாம், பட் ஹவு ஃபார் ஐ வில் சி வி டோன்ட் நோ. ஸோ இதுதான் இந்தியாவினுடைய கட்டமைப்பு. மாவட்ட நீதிமன்றங்கள், இதையும் தாண்டி மேஜிஸ்ட்ரேட் லெவல் கோர்ட்ஸ், ஒரு மாநிலத்திலையும் உயர் நீதிமன்றங்கள். இதுதான் இந்தியாவினுடைய கட்டமைப்பு. இன்னும் கொஞ்சம் உள்நோக்கி பார்த்தோம்னா
This is exactly the structure of Indian judiciary. So இதுதான். ஸோ சிவில் கிரிமினல் வழக்குகள், குற்றவியல் வழக்குகள், ஸோ இந்த மாதிரி இரண்டாக பிரிக்கலாம் இந்தியாவில். நீங்கள் இப்போ ஃப்ரான்ஸ் எடுத்துக்கிட்டீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கோர்ட்ஸும் தனியாக இருக்குது. ஸோ ஒரு பப்ளிக் சர்வீஸில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு தனி நீதிமன்றங்கள். இந்தியாவில் நம்ம வெறும் சிவில் கேசஸ் அண்ட் கிரிமினல் கேசஸ் மட்டும் தான் நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். ஸோ யூ ஹாவ் மெட்ரோபாலிட்டன் கோர்ட்ஸ் இன் மெட்ரோ சிட்டிஸ், டிஸ்ட்ரிக்ட்ஸ் அண்ட் செஷன் கோர்ட்ஸ் ஒரு மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள். இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஸ்ட்ரக்சர். ஸோ நீங்கள் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட், முனிசிப் கோர்ட், பிரின்சிபல் ஜூனியர் சிவில் ஜட்ஜ், இந்த மாதிரிலாம் நீங்கள் வார்த்தைகள் பிரயோகம் பார்க்கும் பொழுது இந்த பிக்சரில் நீங்கள் பிளேஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க, ஒரு நீதிமன்றத்தை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உன்னிப்பாக சொல்லணும்னா, ஹைகோர்ட்டில் வெறும் ஹைகோர்ட் ஒரு பெஞ்ச் கிடையாது. சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்ச் இருக்குது, 2 ஜட்ஜ் பெஞ்ச் இருக்குது, 3 judge, 5 judge, sometimes 7, depending on the importance of the case, content. Supreme Courtல கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச்னு ஒன்று இருக்கு. அந்த கான்ஸ்டிடியூஷன் ரிலேட்டடாக வரக்கூடிய வழக்குகளை மட்டும் அந்த அமர்வு வந்து விசாரிப்பாங்க. ஸோ அகெயின் யூ ஹாவ் 5 judge, 3 judge பெஞ்ச், இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய நீதித்துறையின் கட்டமைப்பு. ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட்னு சொல்லலாம் இந்த வேர்ல்டு. நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் இன்டகிரேட்டட் சிஸ்டம். இதுதான் நம்மளுடைய நீதித்துறையின் முக்கியமான பாயிண்ட். நீங்கள் என்ன டேக்அவே இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிங்கிள் இன்டகிரேட்டட் சிஸ்டம். ஸோ யூ ஹாவ் டு கோ ஃப்ரம் த பாட்டம் டு த டாப். ஸோ தட்ஸ் த வே இட் இஸ். ஸோ இன்னொரு படம் போட்டிருக்கேன், நீங்கள் ரொம்ப இது பண்ண வேண்டாம். இது வந்து கோர்ட் ஹைரார்கி. ஸோ ஒன் மோர் பிக்சர் விச் டீட்டெயில்ஸ் இஃப் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு த கோர்ட்ஸ் ஒர்க். பொதுவாக ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஹைகோர்ட் இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு யூனியன் டெரிட்டரிக்கு சேர்ந்து ஒரு ஹைகோர்ட் இருக்கலாம். இப்போ பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாடுக்கும் சேர்ந்து மெட்ராஸ் ஹைகோர்ட், அதனுடைய ஒரு பெஞ்ச் வந்து மதுரையில் இருக்குது. இன்ஃபேக்ட் இப்போ சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஒரு பெஞ்ச் வந்து நீங்கள் வந்து சென்னையில் அமைக்கணும், கண்டிப்பாக அமைக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பாப்புலர் ரிக்வெஸ்ட் இப்போ இருக்குது. ஆக்சுவலி ரொம்ப நாளாக, ப்ராபப்ளி another 2 to 3 years we may see a Supreme Court bench in important cities like Bombay, Madras, Calcutta வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ எப்படி மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்னு சொல்கிறோமோ, ஒரு அமர்வு, உச்சநீதிமன்றத்தின் ஒரு அமர்வு இங்கே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மெட்ரோபாலிட்டன் கோர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் சிட்டி கோர்ட்ஸ் ஸ்மாலர் கேசஸ்க்கு, செஷன்ஸ் கோர்ட்ஸ் அண்ட் சீஃப் மெட்ரோபாலிட்டன் கோர்ட்ஸ் கிரிமினல் கேசஸ்க்கு. இங்கே பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜட்ஜ், அடிஷ்னல் ஜட்ஜ், அசிஸ்டன்ட் ஜட்ஜ், சிவில் ஜட்ஜ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு பதிவாளர். அதே மாதிரி நீங்கள் இன்னொரு வகை வந்து லேபர் கோர்ட்ஸ், லேபர் டிஸ்பியூட்ஸ் மட்டும் விசாரிப்பாங்க. ஃபேமிலி கோர்ட்ஸ், ஸோ குடும்ப நல வழக்குகள், டைவர்ஸ் கேசஸ் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் விசாரிப்பதற்கு தனி வகையான நீதிமன்றங்கள். இது இல்லாமல் தீர்ப்பாயங்கள், இது நம்ம இன்னொரு வகுப்புல தான் பார்க்கணும். ஸ்பெஷலைஸ்டு ட்ரைபியூனல்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த இடத்துல நீங்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைபியூனல், நிர்வாக ரீதியிலான வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு சிஏடி, சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைபியூனல்னு சொல்லுவோம். வருமான வரி வழக்குகள், மோட்டார் ஆக்சிடென்ட் கிளைம்ஸ், ரெண்ட் ரிலேட்டட், தேசிய பசுமை தீர்ப்பாயம், இதெல்லாம் இந்த ஸ்பெஷலைஸ்டு ட்ரிபியூனல்ஸ் கீழே வரும், தீர்ப்பாயங்கள்னு சொல்றோம். மாவட்ட அளவில் பார்த்தீங்கன்னா சபார்டினேட் கோர்ட்ஸ் என்ன மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ், சப் கோர்ட்ஸ், முனிசிப் கோர்ட்ஸ் வரைக்கும் நம்ம போகலாம். செஷன்ஸ் கோர்ட், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அண்ட் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் செகண்ட் கிளாஸ். இதுதான் உங்களுக்கு மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய நீதிமன்ற கட்டமைப்பு. ஸோ எஸ், ஆர்டிகல்ஸ் பொறுத்த வரைக்கும் 124லேருந்து 147 இந்த ஆர்டிகல்ஸ் தான் சுப்ரீம் கோர்ட் ரிலேட்டடாக கான்ஸ்டியூஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. முதன்முறையாக ஜனவரி 28 1950 வந்து சுப்ரீம் கோர்ட் இனாகிரேட் பண்ணாங்க. இட் சக்சீடட் த ஃபெடரல் கோர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ பார்ட் 5 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் டீல்ஸ் வித் தி ஆர்கனைசேஷன், ஸ்ட்ரக்சர், பவர்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குங்கிறத சொல்றாங்க. ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் வாஸ் 7. 1977 18 இன்க்ரீஸ் ஆச்சு. 1986 26, கரண்ட்லி 31 ஜட்ஜஸ் இன் சுப்ரீம் கோர்ட். ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் ஒரு கான்ஸ்டியூஷன் பெஞ்சில் இருக்கணும் அப்படிங்கிறத கான்ஸ்டியூஷன் சொல்லலை. சோஃபார் த லார்ஜஸ்ட் பெஞ்ச் வந்து கேசவானந்த பாரதி வழக்கில் 13 நீதிபதிகள் உட்கார்ந்த அமர்வு தான் இந்தியாவிலே இட்ஸ் கன்சிடர்ட் அஸ் த லார்ஜஸ்ட் பெஞ்ச். ஸோ இப்போ என்னுடைய அப்பாயின்மெண்ட் எப்படின்னு பார்க்கலாம். ரிமூவல் அண்ட் அப்பாயின்மெண்ட் ஃபர்ஸ்ட்.
could be இதுல நீங்க வந்து என்னன்னா இதுல ஆர்டிகல்ஸ் எங்க மேடம் அப்படின்னு கேட்க வேண்டாம். இதெல்லாம் உங்களுக்கு யூபிஎஸ்சி கொஸ்டின்ல இப்படி எல்லாம் கேள்விகள் கேட்க மாட்டாங்க. ஸோ கேள்விகளின் தரம் வந்து ப்ரொசீஜரலா தான் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ சிட்டிசன் ஆஃப் இந்தியா வாங்குறது கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. இது என்னுடைய ஆர்டிக்கல் என்ன மேட்ச் பண்ணி கேட்பாங்களா? கிடையவே கிடையாது. ஸோ இதில் கான்செப்டுவலாக கேட்பாங்க. இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் இப்போ கன்ஃபியூஸ் ஆகிருக்கலாம். இப்போ நான் என்ன தான் படிக்கட்டும் அப்படின்னு கேட்கலாம். என்ன படிக்கணும் அப்படின்னா இந்த எலிஜிபிலிட்டி பாருங்க. இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கிறது உண்மையிலேயே கஷ்டம். நீங்கள் உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் 2 நீதிபதிகளுடைய எலிஜிபிலிட்டி ஃபார் அப்பாயின்மெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி ப்ரொசீஜர் ஃபார் ரிமூவல், அப்பாயின்மெண்ட் யார் இவங்களுக்கு அப்பாயிண்ட் பண்றாங்க, பதவி பிரமாணம் யாரு செஞ்சு வைக்கிறாங்க, இது நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ரிமூவல் ப்ரொசீஜர், இம்பீச்மெண்ட்னா என்ன, எப்படி இவங்களை ரிமூவ் பண்ணுவாங்க, அதுக்கும் பாராளுமன்றத்துக்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா, ப்ரொசீஜர் இருக்கா, இதுதான் நீங்க மெயினா படிக்கணும். ஓகே, அதனால ஏன் வந்து ஷரத்துகளை மென்ஷன் பண்ணாம இவங்க பாயிண்ட்ஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நினைச்சு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸோ ஷுட் பி a citizen of India, must be, and high courtல ஜட்ஜா 5 years or an advocate of high court for 2 or more such courts in succession for 10 years. இதுதான் எலிஜிபிலிட்டி. மினிமம் ஏஜ் இல்லை. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட், இதுல நோ டவுட். ஸோ பிரசிடென்ட் ஷால் கன்சல்ட் த கொலீஜியம், இது கொலீஜியம் சிஸ்டம் தான். பட் கொலிஜியம் சிஸ்டம் ஃபார் அதர் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் நம்ம பார்க்குறோம், ஹைகோர்ட் ஜட்ஜஸ்க்கும் நம்ம பார்க்குறோம். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பொறுத்த வரைக்கும் சீனியாரிட்டி அண்ட் மெரிட் தெர் இஸ் அ லிஸ்ட் விச் இஸ் சென்ட் 9 judge bench. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் வில் பி அப்பாயிண்டட் அஸ் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ அந்த சீனியாரிட்டியை அவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நவ் வி நோ சந்திரசூட் சார் வந்து ரிட்டையர் ஆனார்னா அடுத்து யார் சீஃப் ஜஸ்டிஸாக வருவாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நமக்கு. ஸோ அந்த ப்ரொசீஜர் தே ஹவ் definitely laid down. So பொதுவா மற்ற நீதிபதிகள் நியமனம் செய்யும் பொழுது president will consult the chief justice of India. So article 124 clause 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா may consult தான் other judges of Supreme Court and High Courts as the president finds it necessary. So power of appointment வந்து பாத்தீங்கன்னா based on the advice of the Council of Ministers தான். நோ ஃபிக்ஸட் பீரியட் ஆஃப் ஆஃபீஸ், ரிட்டையர்மெண்ட் வந்து 65 இயர்ஸ். இதுதான் அவங்களுக்கு. ரெசிக்னேஷன்ல சப்மிட் பண்ணலாம், அவங்க வந்து ரிசைன் பண்ணலாம், பட் நார்மலி வெரி வெரி ரேர். வை வுட் எனி ஒன் வாண்ட் டு ரிசைன் அஸ் அ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்? அண்ட் ரிமூவல் வந்து பிரசிடென்ட் ஒன்லி கேன் ரிமூவ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். என்ன கிரவுண்ட்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர் ஆர் இன்கெப்பாசிட்டி. இந்த 2 வேர்டை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ 2 கிரவுண்ட்ஸ் ஃபார் ரிமூவல். மிஸ்பிஹேவியர் ப்ரூவ் பண்ணியிருக்கணும், இன்கெப்பாசிட்டி அந்த பதவியில். இப்போ நான் பேசணும், இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கண்டென்ட் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கு, என்னால் பேச முடியாது, அப்புறம் நான் எதுக்கு வீடியோ போட முடியும்? பேருக்கு நான் போட முடியாது. தட் மீன்ஸ் ஐ எம் நாட் இன் ஃபுல் கெப்பாசிட்டி டு ஹேண்டில் அ கிளாஸ், இல்லையா? ஸோ இப்போ எனக்கு ரன்னிங் நோஸ் இருக்கும்போது நான் பாட்டுக்கு மூக்கை உறிஞ்சிட்டே கிளாஸ் எடுத்தேன்னா ஐ எம் நாட் ஃபுல்லி இன் கெப்பாசிட்டி டு டேக் கிளாஸ். ஸோ இந்த மாதிரி இது ரொம்ப ரொம்ப ஒரு ட்ரிவியல் எக்ஸாம்பிள்னு வச்சுக்கோங்களேன். பட் ஒரு ஜட்ஜா இருக்கக்கூடிய இடத்துல இன்கெப்பாசிட்டிங்கிறது டிஃபைன் பண்ணுவாங்க. மிஸ்பிஹேவியர், நடத்தை, இதை சார்ந்து பிரசிடென்ட் வந்து ரிமூவ் பண்ணலாம். ஹி கேன் இஷ்யூ அன் ஆர்டர், பட் தட்ஸ் நாட் as சிம்பிள். இந்த ஆர்டர் பிரசிடென்ட் இஷ்யூ பண்றதுக்கு முன்னாடி 2 அவைகள் பாராளுமன்றத்துல இந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். ஓகே, பை ஸ்பெஷல் மெஜாரிட்டி. நீங்க இன்னைக்கு நோட் பண்ணிக்க வேண்டியது ரிமூவல் ப்ரொசீஜர் ஆஃப் பிரசிடென்ட் தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாராளுமன்றத்தின் 2 அவைகள்லையும் ஸ்பெஷல் மெஜாரிட்டி, ஒரு சிறப்பு அறுதி பெரும்பான்மை, மீனிங் நாட் லெஸ் தேன் 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் த ஹவுஸ், ஓகே, பிரசன்ட் அண்ட் ஓட்டிங். ஸோ அவையினுடைய உறுப்பினர்களில் 3/2 பங்கு உறுப்பினர்கள் அமர்வில் இருக்கணும், இருந்து அங்கே வந்து ஓட்டிங் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். இது 2 அவைகள்லையும் இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் நீங்கள் பாஸ் பண்ணாதான் பிரசிடென்ட் வந்து ஒரு ஆர்டரை இஷ்யூ பண்ண முடியும். ஸோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இன்னொன்று கேன் பிகம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அதுக்கு பட் cannot practice before any court or act as a judge before any authority. இது வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். But there is one exception. The retired Supreme Court judge appointed as a judge of Supreme Court for a temporary period. Okay. So article 128 note பண்ணிக்கோங்க. இதுதான் only exception for that rule.
கொலிஜியம் சிஸ்டம் வர்சஸ் என்ஜிஏசி சிஸ்டம். நிறைய கேள்விகள் ரீசெண்ட் ஒரு 2 to 3 இயர்ஸ்ல மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் ஜிஎஸ் பேப்பர் 2லையும் சரி ப்ரிலிம்ஸ்லையும் சரி இந்த கேள்விகள் கேட்கப்படுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து கொலிஜியம் சிஸ்டம் இஸ் த ப்ரெசன்ட் சிஸ்டம் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஃபார் ஜட்ஜஸ் இன் சுப்ரீம் கோர்ட் as well as in high courts. So original provision பார்த்தீங்கன்னா article 124 clause 2, article 271 clause 1, Supreme Court, High Court. So will be appointed by President after consultation with the CJI. Government was not bound by the CJI's recommendation. So judicial takeover 1993 Supreme Court வந்து collegium system introduce பண்ணாங்க. ஸோ 1998ல வந்து ஒரு 9 ஜட்ஜ் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச், ஒரு 9 நீதிபதிகள் கொண்ட அரசியலமைப்பு அமர்வு வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கில் என்ன சொன்னாங்கன்னா, கன்சல்டேஷன் மஸ்ட் பி எஃபெக்டிவ் அண்ட் நாங்கள் கொடுக்குற சீஃப் ஜஸ்டிஸ் கொடுக்குற ஒப்பீனியன் தான் பிரைமசியாக இருக்கணும், எந்த விதமான அரசியல் தலையீடும் அதில் இருக்கக்கூடாதுங்கிறதுல அவங்க வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ கொலிஜியம் பொறுத்த வரைக்கும் டாப் 5 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அவங்க தான் கொலிஜியம், அந்த அப்பாயின்மெண்ட்டும் அவங்களுக்குள்ளேயே தான் பண்ணுவாங்க. ஸோ கவர்மெண்ட் கேன் ரிட்டர்ன் அ கொலிஜியம் ரெக்கமெண்டேஷன். இப்போ வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு நாங்கள் 5 நீதிபதிகள் வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டை வந்து கொலிஜியம் 5 நீதிபதிகள் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய 5 நீதிபதிகள் கொண்ட இந்த கொலிஜியம் சிஸ்டம் வந்து கொடுக்கலாம், பேனல் வந்து கொடுக்கலாம். அரசாங்கம் வந்து எங்களுக்கு இதில் ஒருத்தர் வந்து இஷ்டம் இல்லை, இவரை நீங்கள் மாற்றலாம், இந்த காரணங்கள்னு திருப்பி அனுப்பலாம். பட் வீட்டோ பவர் கொலிஜியம்க்கு தான் உண்டு. ஸோ தென் த கவர்மெண்ட் ஹேஸ் டு அப்பாயிண்ட் தம். இதுக்கு பதிலாக 2014ல் பார்த்தீங்கன்னா என்ஜிஏசி, நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதில் நீதிபதிகளின் ஒரு நியமனத்தில் ஒரு நிர்வாக தலையீடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாராளுமன்றம் இந்த சட்டத்தையும் பாஸ் பண்ணுச்சு. பட் 99th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2015ல் என்ஜிஏசி சட்டம் இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டது, செயல்பாட்டுக்கு வந்தது. பட் என்ன அப்படின்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தே ரெஃப்யூஸ் டு ஜாயின் அன்டில் த பெட்டிஷன்ஸ் அகெயின்ஸ்ட் த நியூ சிஸ்டம் வர் டிசைடட். ஸோ கோர்ட்ல இந்த சிஸ்டத்துக்கு என்ஜிஏசி சிஸ்டத்துக்கு எதிராக சில பெட்டிஷன்ஸ் இருந்தது. ஸோ இந்த என்ஜிஏசி சட்டத்தின்படி ஒரு ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிஜேஐ, 2 senior most ஜட்ஜஸ், யூனியன் லா மினிஸ்டர், அதுக்கப்புறம் பாருங்க 2 eminent persons, இதுதான் கொலிஜியமா இருந்திருக்கணும். அண்ட் இதுல வந்து மெஜாரிட்டி, இப்போ எனி 2 members did not agree-னா என்ஜிஏசி வந்து will not recommend the person. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா நிர்வாக தலையீடு உள்ள வந்துடும். ஸோ தென் தி கான்செப்ட் ஆஃப் அப்பாயின்மெண்ட்ஸ் வில் சேஞ்ச். ஸோ 2 வகையிலுமே there are 2 sides to a coin அப்படிங்கிற மாதிரி இரண்டையுமே நம்ம பார்க்கணும். ஸோ அஃப்கோர்ஸ் கரண்ட்லி என்ன பொசிஷன் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தி சுப்ரீம் கோர்ட் இன் 2015 quashed தி என்ஜிஏசி சிஸ்டம். அது இன்னைக்கு புழக்கத்துல இல்லை. ஒரு 5 judge பெஞ்ச். ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, சென்டரோட ப்ளீயை வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க. தே செட் எஸ் வில் இம்ப்ரூவ் த எக்ஸிஸ்டிங் கொலிஜியம் சிஸ்டம். ஸோ அதனால கரண்ட்லி வி ஹாவ் த கொலிஜியம் சிஸ்டம். இந்த சிஸ்டம் தற்போதைக்கு இல்லை. ஸோ கிரிட்டிசிசம் பொதுவாக என்ன நம்ம சொல்ல முடியும்னு கேட்டிங்கன்னா, கொலிஜியம் சிஸ்டம்ல வந்து என்ன நடக்குதுன்னே எங்களுக்கு வெளியில தெரியல அப்படிங்கிறது தான் கிரிட்டிசிசம். And it created a give and take culture that could be set for any system of appointment. So NGSC பொறுத்த வரைக்கும் என்ன கிரிட்டிசிசம் அப்படின்னா, நீதித்துறையில நிர்வாக தலையீடு இருக்குது அப்படிங்கிறதா மெயின் கிரிட்டிசிசம். அண்ட் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், டிபிஎஸ்பில ஆர்டிகல் 50 படிக்கிறோம். அந்த செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் வந்து இட் கோஸ் அகெயின்ஸ்ட் த செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் பிகாஸ் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் த சிஸ்டம் ஆஃப் செலெக்ஷன். ஸோ இதுதான் நம்ம என்ஜிஏசி அண்ட் கொலிஜியம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ். ஆட்ஹாக் ஜட்ஜஸ்னா என்ன? ஆக்டிங் ஜட்ஜஸ். ஸோ உச்ச நீதிமன்றத்துல வந்து நீங்க வந்து ஒரு சிறப்பு நீதிபதிகள் நியமனம் பண்ணணும். ஸோ ஒரு ஆக்டிங் ஜட்ஜஸ் நியமனம் பண்ணணும்னா யூ கேன் டூ இட். ஸோ பொதுவாக ஆர்டிகல் 127 ஒரு கோரம் இல்லை சுப்ரீம் கோர்ட்ல அப்படிங்கிற பட்சத்துல வந்து in order to continue minimum number of judges இருக்கணுங்கிறது தான் கோரம் அப்படின்னு சொல்றது. ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு பையன் இருந்தா கூட கிளாஸ் எடுத்து நாங்க சொல்லிடுவோம், எங்களுக்கு கோரம் தேவையில்லை, அன்னைக்கு வகுப்பு நடக்கணுங்கிறது தான் முக்கியம். பட் ஒரு நீதிமன்றத்திலேயோ பாராளுமன்றத்திலேயோ மக்கள் சார்ந்த வழக்குகள், அரசியல் வழக்குகள், எத்தனையோ கிரிமினல் வழக்குகள், சிவில் கேசஸ், கான்ஸ்டிடியூஷன் கேசஸ் இருக்கும்.
அந்த இடத்துல வந்து கோரம் மினிமம் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் கேட்க வேண்டிய நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் இல்லைன்னா நம்ம வழக்குகள் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை வழக்குகள் நடந்துட்டு இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. பேரலா நடந்துட்டு இருக்கும். கோர்ட்னா ஒரு கோர்ட் கிடையாது. ஸோ there are so many benches, so many cases that happen. அதுலேயுமே ஒரு ரோஸ்டர் சிஸ்டம்லாம் இருக்கு. நிறைய பேருக்கு அதை பத்தி ஒரு அவேர்னஸ் கிடையாது. ஸோ இஃப் யூ டோன்ட் ஹேவ் த மினிமம் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ், ஸோ அதுக்கு என்ன ப்ரொசீஜர், இதுதான் நம்ம யூபிஎஸ்சியில் பார்க்கணும். ஸோ வித் த ப்ரீவியஸ் கன்சென்ட் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் இன் கன்சல்டேஷன் வித் சீஃப் ஜஸ்டிஸ். ஸோ அட்ஹாக் ஜட்ஜஸாக இருந்தாலும் ஆக்டிங் ஜட்ஜஸாக இருந்தாலும் உங்களுக்கு யூ வில் ஹேவ் த ஜூரிஸ்டிக்ஷன் பவர்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் ஆஃப் அ ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். அதுதான் மெயின். ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் என்ன? ஓகே, இவங்களுடைய பரப்பு எல்லை, அதிகார பரப்பு எல்லை எங்க இருக்கு? இட் எக்ஸ்டென்ஸ் டு ஒரிஜினல் கேசஸ் ஒரிஜினேட்டிங் இன் சுப்ரீம் கோர்ட் அலோன். ஸோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆன் ஒன் சைட் ஆர் மோர் ஸ்டேட்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஸ்டேட்ஸ் ஆன் ஒன் சைட் அண்ட் அதர் ஸ்டேட்ஸ் ஆன் தி அதர். திஸ் இஸ் த வே சுப்ரீம் கோர்ட் ஒர்க்ஸ். Jurisdiction does not apply to disputes which are arising out of a treaty or an agreement. Okay, so for example article 262, 280, 290 இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த வழக்குகள் எல்லாமே ஜூரிஸ்டிக்ஷன்ல வராது. 262 என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜூரிஸ்டிக்ஷன் பை பார்லிமெண்ட் in terms of water, interstate river valley water. அதே மாதிரி ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸ் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ். அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ். ஜூரிஸ்டிக்ஷன்ல இத்தனை வகைகள் இருக்கு. ஒரிஜினல் அண்ட் அப்பீல் கேசஸ், அதை அப்பலட் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லுவோம். ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ், டிஸ்பியூட்ஸ் இன்வால்விங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், நீதி பேராணைகள். ஓகே, ஆர்டிகல் 32. அதே மாதிரி அப்பீல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் கேசஸ்ல அப்பீல் போறது, கிரிமினல் கேசஸ்ல அப்பீல் போறது, சிவில் கேசஸ்ல ஹைகோர்ட்ஸ்ல இருந்து அப்பீல் வழக்குகள் போறது. ரிவ்யூ ஜூரிஸ்டிக்ஷன், ஜுடிஷியல் ரிவ்யூ, நீதித்துறையின் மறு சீராய்வு அதிகாரம். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சட்டங்கள் இயற்றப்படுவது வந்து ஒரு பாராளுமன்றமோ சட்டப்பேரவையின் அதிகார எல்லை. அந்த சட்டங்களினுடைய அரசியல் அமைப்பு வேலிடிட்டியை செக் பண்றது தான் பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ. So making law can be the domain of the executive, but at the same time checking the validity of the laws from the point of view of constitution வந்து முக்கியம். இதுதான் ரிவ்யூ ஜூரிஸ்டிக்ஷன். அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதி அவர்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல இவங்களுடைய ஒப்பீனியன், லீகல் ஒப்பீனியனை கொடுக்கறது தான் இது. ஸோ அப்பீல் லைஸ் வித் த சுப்ரீம் கோர்ட் அகெயின்ஸ்ட் த ஹை கோர்ட் இன் 4 கேட்டகரிஸ். இது நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன கேசஸ்ல வந்து அப்பலட் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குன்னா 4 டைப்: கான்ஸ்டிடியூஷனல் மேட்டர்ஸ், சிவில் மேட்டர்ஸ், கிரிமினல் மேட்டர்ஸ், ஸ்பெஷல் லீவ் டு அப்பீல். இதுதான் அப்பலட் ஜூரிஸ்டிக்ஷன். ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் அப்படின்னா இஸ் இஷ்யூட் பை சுப்ரீம் கோர்ட், ஒரு டிஸ்கிரிஷன் தான். ஸோ இட் கேனாட் பி இஷ்யூட் இன் கேஸ் ஆஃப் ஜட்மெண்ட் பாஸ்ட் பை ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்ல நீங்க ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் போக முடியாது. ஒரு கோர்ட்டோடைய ஜட்மெண்ட்ல நீங்க போறது கஷ்டம், ட்ரைபுனலுடைய ஜட்மெண்ட்ல நீங்க போறது கஷ்டம். ஸோ ஹைகோர்ட் கேன் சர்டிஃபை அ கேஸ் which involves a substantial question of law and may refer it to Supreme Court. இதுதான் advisory jurisdictionல என்னன்னு பாத்தீங்கன்னா some matters may be referred by president to the Supreme Court. So question of law இருக்கலாம், it could be a question of fact, it could be a question which is of public importance. இந்த மாதிரியான விவகாரங்கள்ல உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு ஒப்பீனியனை பிரசிடென்ட் வந்து கேட்கலாம். இதுக்கான ப்ரொவிஷன் ஆர்டிகல் 143ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஹி மே ரெஃபர் சச் கொஸ்டின் அண்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து ஜனாதிபதி அவர்களுக்கு அவங்களுடைய ஒப்பீனியனை கொடுக்கலாம். ஸோ இட் குட் பி அ மேட்டர் ஆஃப் பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆல்சோ. பட் த கோர்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ் பவுண்ட் டு கிவ் இட்ஸ் அட்வைஸ் definitely if it's a treaty or an agreement entered before the commencement of the constitution. Advice பொறுத்த வரைக்கும் it is not binding on the president. He may accept or reject it. It is only an advice. So law declared by Supreme Court is binding on all courts in India. Article 144(1). இதுக்கப்புறம் வர ஆர்டிகல் தான் ரீசெண்டா ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுச்சு, ஆர்டிகல் 142. So law declared by Supreme Court definitely is binding on all courts in India. But Supreme Court itself is not bound by its own decisions. Article 137ல சுப்ரீம் கோர்ட் வந்து இட் கேன் ரிவ்யூ இட்ஸ் ஓன் ஜட்ஜ்மெண்ட். இந்த ப்ரொவிஷனும் இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். ஜுடிஷியல் ரிவ்யூனா என்னன்னு குவிக்கா பார்த்துடலாம்.
It is the power of Supreme Court to examine the constitutionality. Okay, so பொதுவா மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கங்கள் இயற்றக்கூடிய சட்டங்கள், லெகிஸ்லேட்டிவ் எனாக்ட்மெண்ட்ஸ், நிர்வாக ரீதியிலான ஆர்டர்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு மறுசீராய்வு செய்வதற்கான ஒரு ப்ரொவிஷன் தான் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஸோ ஒருவேளை கான்ஸ்டிடியூஷனை வயலேட் பண்ணக்கூடிய ப்ரொவிஷன்ஸா இருந்ததுன்னா தீஸ் லாஸ் ஆர் ஆர்டர்ஸ் கேன் பி டிக்ளேர்ட் இல்லீகல் பை தி சுப்ரீம் கோர்ட். ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூ எங்கெல்லாம் தேவைப்படுது, எங்க நம்ம பார்க்க முடியும், அது கான்ஸ்டிடியூஷன்ல இல்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அரசியலமைப்பு சட்டத்தினுடைய உச்சபட்ச அதிகாரத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு கோட்பாடு தான் ஜுடிஷியல் ரிவ்யூ. மத்திய மாநில அரசாங்களுக்கு இடையே ஒரு சீரான ஒரு உறவுகளை மெயின்டைன் பண்றதுக்கும் ஜுடிஷியல் ரிவ்யூ ஹெல்ப் பண்ணுது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் அது ஹெல்ப் பண்ணுது. இது வந்து கான்ஸ்டிடியூஷன்ல இந்த வேர்ட்ஸ், இந்த ஃப்ரேஸ் வந்து யூஸ் பண்ணல. ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்க எங்கெல்லாம் சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மீறக்கூடாது. அண்ட் தி காம்பிட்டன்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி விச் ஹாஸ் ஃப்ரேம்ட் இட், அது ரொம்ப முக்கியம். கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ்க்கு அகெயின்ஸ்டா போகக்கூடாது. இதுதான் சம் ஆஃப் தி அதர் பவர்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் பொறுத்த வரைக்கும். எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட், அதே மாதிரி நீங்க ஃபேமஸ் 1942 42nd அமெண்ட்மெண்ட் ஆஃப் 1976 பாத்தீங்கன்னா, நீதித்துறையின் தலையிட குறைக்கணுங்கிறது மட்டும்தான் ஸ்வரன் சிங் கமிட்டியோட முக்கியமான ஒரு அஜெண்டாவா இருந்திருக்கு. ஹிஸ்டாரிக்கலி திஸ் இஸ் அ ஃபேக்ட். ஸோ ஏன்னா இப்ப நீங்க பாக்குறீங்க இவ்வளோ அதிகாரங்களா இருக்கு உச்ச நீதிமன்றத்துக்குன்னு பாக்குறீங்க. அட் அ பாயிண்ட் தி பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் டிட் வாண்ட் டு கர்டேல் சம் ஆஃப் தி பவர்ஸ். முக்கியமா எலெக்ஷனுக்குள்ள அவங்க வரக்கூடாது, எலெக்ஷன் டிஸ்பியூட்ஸ்குள்ள நீதிமன்றங்கள் வர விடாம பண்றதுக்காக தான் 24வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது. ஒன் ஆஃப் தி மெயின் அஜெண்டாஸ் ஆஃப் 1976 42nd amendment. So you can see it inquires into the conduct and behavior of the chairman, members of UPSC, if a reference is made by president. It is also authorized to withdraw. So club பண்ணிக்கலாம், high courts முன்னாடி இருக்கிற வழக்குகளை வந்து கிளப் பண்ணி இவங்க டிஸ்போஸ் பண்ணலாம். It can also transfer or appeal pending a case which is pending before high court to another high court. இந்த நீதிமன்றத்துல இருந்து ஒரு சரியான முறையில் ஒரு இண்டிபெண்டா வந்து வழக்கு நடக்கல, வழக்கு நடைபெறக்கூடிய சூழல் அந்த மாநிலத்துல இல்லாம இருக்கலாம். இந்த மாதிரியான நேரத்துல வந்து ஒரு வழக்கை ஒரு உயர் நீதிமன்றத்துல இருந்து இன்னொரு உயர் நீதிமன்றத்துக்கு டிரான்ஸ்பர் பண்றதுக்கான அதிகாரம் கூட இருக்கு. திஸ் ஹேப்பன்ட் இன் a very high profile case in Tamil Nadu which involved a sitting chief minister also. அதே மாதிரி the Supreme Court's jurisdiction with regarding to union list can be enlarged by parliament. நீங்க லாஸ்ட் மந்த் there was a doubt யூடியூப் சேனல்ல ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, what is the difference between procedure established by law and due process by law? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கோப் என்னன்னு பார்ப்போம். ஸோ நீங்க நோட் பண்ணிக்கோங்க, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா, டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, ரெண்டு தான். இதுக்கு என்ன வித்தியாசங்கள், இதுக்கு என்ன வேறுபாடுகள்ங்கிறத பார்க்கலாம் இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்கோப் என்னன்னு பார்ப்போம். ஸ்கோப் பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா வந்து நேரோ ஸ்கோப். ஓகே, ஸோ கொஸ்டின் லா பத்தி கொஸ்டின் கிடையாது, ஈக்விட்டி கிடையாது. ஸோ வாட் இஸ் த, இப்போ வந்து ஒரு செயல்பாடுக்கு சட்டத்தின் அடிப்படையில் சில செயல்முறைகள் கொடுத்துருப்பாங்க, அந்த செயல்முறைகளை அப்படியே ஃபாலோ பண்றது தான் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா. We don't look into equity, we don't look into principles, we don't look into any question regarding the law. But due process of law, இது ஒரு வைடர் ஸ்கோப் கொடுக்கும். நீங்க வந்து குடிமக்களுடைய உரிமைகளை ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிற பட்சத்துல ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா will not give you that. Due process of law, சட்டம் எதற்கு? மக்கள் நலனுக்கு தான் சட்டம். நீங்க உச்ச நீதிமன்றம் எதுக்கு இருக்குங்க, உயர் நீதிமன்றம் எதுக்குங்க, நீதித்துறையே எதுக்குங்க, எங்க ஊர் பஞ்சாயத்தே பரவாயில்லைங்க. சட்டுன்னு சின்ன கவுண்டர் படத்துல பாத்தீங்கன்னா, அந்த படம் ரிலீஸ் ஆன ஓப்பனிங் சீன்ல வந்து இதே மாதிரிதான் ஒரு ஜட்ஜ் வந்து போயிட்டு இருப்பாங்க. போயிட்டு இருக்கும்போது இருப்பா பார்க்கலாம்ப்பா அப்படிம்பாரு. அந்த காட்சி நான் இப்போ டிஸ்கிரைப் பண்ண வேண்டாம். யங்ஸ்டர்ஸ் மேபி 2K கிட்ஸ் நீங்க அந்த படம் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. சூப்பர் மூவி, நீங்க பாருங்க. ஐம் a big fan of விஜயகாந்த். ஓகே, செல்ஃப் கன்ஃபெஸ்ட் பிக் ஃபேன் ஆஃப் விஜயகாந்த். இப்போ நீங்க பார்க்குற இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும்னா நீங்க அதை பார்க்கணும். ஸோ ஒரு பஞ்சாயத்துல எடுக்கக்கூடிய தீர்ப்பை வந்து நம்ம வந்து
ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா சொல்ல முடியாது. பட் டியூ ப்ராசஸ் ஆஃப் லால அதை ஒரு எக்ஸாம்பிளா கொடுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பரந்து விரிந்த பார்வையை எடுக்கிறது தான் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. அடிப்படையில சட்டம் இருப்பது மக்களுக்காக தான், குடிமக்களுக்காக தான். பட் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லானுடைய பார்வை வந்து கிடையாது. சட்டத்தின்படி என்ன செயல்பாடு செயல்முறை இருக்குதோ அதை நான் ஃபாலோ பண்ணணும். ஸோ இட்ஸ் வெரி ரூல் பேஸ்ட். ஒரிஜினேஷன் எங்கே இருந்து வந்தது? ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்தோம். ஒரிஜினேட்டட் அங்கே தான். டியூ ப்ராசஸ் ஆஃப் லா வி டுக் இட் ஃப்ரம் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ். அங்கே தான் ஒரிஜினலாக வந்தது. பர்பஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ரெண்டுத்துக்கு என்னங்க பர்பஸ்ன்னு கேட்டிங்கன்னா, த லா விச் இஸ் enacted by a legislature or an established legislative body வந்து அந்த ப்ரொசீஜர் கரெக்டாக தான் இருக்கும், நம்ம அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு பார்வை. இந்த சட்டமே வந்து ஒரு ஆர்பிட்ரியா அன்ஜஸ்டா இருக்கக்கூடிய ஒரு சட்டமான பார்க்கறது தான் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. யூ கொஸ்டின் த வெரி ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா. ஓகே, அதுதான் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 21ல ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா அப்படிங்கிற வந்து ஃப்ரேஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டியூ ப்ராசஸ் ஆஃப் லா வழக்காடல் முறையில வரலாற்று ரீதியா உருவான ஒரு விஷயம். சட்டத்தின் படிதான் அப்படின்னு நீங்க பேசிட்டே இருக்கும் பொழுது சட்டம் சரியான முறையில இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? அந்த மாதிரி இவால்வ் ஆன ஒரு விஷயம் தான் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. ஸோ டோன்ட் சர்ச் ஃபார் இட் கான்ஸ்டிடியூஷன். மாநிலங்கள் பொறுத்த வரைக்கும் உயர்நீதிமன்றங்கள் இருக்கு. ஆர்டிகல் 214 கான்ஸ்டிடியூஷன்ல வந்து ஒரு ஹைகோர்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டிகல் 231 பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றம் ஒரு உயர்நீதிமன்றத்தை காமனாகவோ 2-3 மாநிலங்களுக்கும் ஒரு யூனியன் பிரதேசத்துக்கும் சேர்ந்து அமைக்கலாம். ஸோ கால்கட்டா ஹைகோர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட், பாம்பே அண்ட் அலகாபாத் ஹைகோர்ட் வந்து இந்தியாவினுடைய மிகவும் பழமையான நீதிமன்றங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமங் த 4 கால்கட்டா ஹைகோர்ட் 1862 எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ கவுஹாட்டி ஹைகோர்ட் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் த லார்ஜஸ்ட் ஹைகோர்ட் இன் இந்தியா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனே ஐப்ரோஸ் எல்லாம் ரேஸ் பண்ண வேண்டாம். 7 ஸ்டேட்ஸ் இன் நார்த் ஈஸ்டுக்கு சேர்ந்து டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன்ல ஹையஸ்ட் லார்ஜஸ்ட். ஓகே, 7 ஸ்டேட்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுது. கால்கட்டா ஹைகோர்ட் பொறுத்த வரைக்கும் அந்தமான் நிக்கோபாரோட டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு நீங்க கொல்கத்தா ஹைகோர்ட்டுக்கு தான் போகணும். நமக்கு பக்கத்துலேயே இருந்தாலும் அங்கதான் ஜூரிஸ்டிக்ஷன். டெல்லி பொறுத்த வரைக்கும் இட் ஹேஸ் அ செப்பரேட் ஹைகோர்ட். பட் மற்ற யூனியன் பிரதேசங்கள் வந்து பொதுவாக இப்போ பாண்டிச்சேரி எடுத்துக்கிட்டீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய ஜூரிஸ்டிக்ஷன் கீழே தான் வரும். பட் டெல்லி ஹேஸ் அ செப்பரேட் ஹைகோர்ட். நீதிபதிகளுடைய நியமனம் வெரி வெரி சிமிலர் டு சுப்ரீம் கோர்ட். ஆர்டிகல் 217 provides that every judge shall be appointed by the president. Collegium appoint பண்ணதுன்னு நினைக்காதீங்க. Collegium will recommend the names. They are appointed by the president of India. So Chief Justice of High Court பொறுத்த வரைக்கும் after consultation with Chief Justice of India and எந்த மாநிலத்துக்கு நம்ம அப்பாயிண்ட் பண்றோமோ அந்த மாநிலத்தினுடைய ஆளுநரோட கன்சர்ன் இருக்கும். So strength of judges of High Court is not the same. It varies. Recently vacancy and number of appointments வந்து இப்போ ஒரு பெரிய பேசு பொருளா இருக்கு. Lot of vacancies in various high courts. In fact மெட்ராஸ் ஹைகோர்ட்லயுமே நிறைய வேகன்சிஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த ஸ்லோனஸ் இந்த அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் வந்து ஒரு டக் ஆஃப் வார் மாதிரி போயிட்டு இருந்தது. இப்போ ரீசெண்டாக கொலிஜியம் சிஸ்டமா நீங்க சொல்றதான் போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. There was an important Supreme Court case called popularly known as appointment and transfer of judges case. இந்த கேஸ்ல என்னன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் பொறுத்த வரைக்கும் collegium of 2 senior most judges of the Supreme Court வந்து should be consulted for appointment of a judge of Supreme Court or a High Courtங்கிறத சொல்றாங்க. Further, transfer of High Court judges பொறுத்த வரைக்கும் in addition Chief Justice of India should consult the High Court Chief Justice. நீங்க வந்து ஒரு நீதிபதியை ரீசெண்டா கூட மெட்ராஸ் ஹை கோர்ட்ல இருந்து ஒரு நீதிபதியை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அப்ப இங்க இருக்கிற சீஃப் ஜஸ்டிஸையும் நீங்க கன்சல்ட் பண்ணணும். எந்த இடத்துக்கு அவரை நீங்க போட போறீங்களோ அந்த சீஃப் ஜஸ்டிஸையும் கன்சல்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷனை சொல்றாங்க. ஆர்டிகல் 222 இப்ப நீங்க டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜட்ஜஸ் வந்து நிறைய இப்ப பேசு பொருளா இருக்கு. பட் இது கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. ப்ளீஸ் நோட் 222 ஆர்டிகல் 222 empowers the president to transfer a judge from one high court to another high court. குவாலிஃபிகேஷன்ஸ் என்னன்னா சிட்டிசன் ஆஃப் இந்தியா 10 வருடங்களாவது ஜுடிஷியல் ஆஃபீஸ்ல இருந்திருக்கணும் அல்லது மோர் தென் 10 years
ஹை கோர்ட், ஒரு ஹை கோர்ட்டோ 2-3 ஹை கோர்ட்டோ கம்பைன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 10 years ஆவது இருக்கணும். adhoc judges pretty much the same 62 years. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ he may be removed by president, பட் ரிமூவல் வந்து சேம் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். இதுதான் adhoc judges உடைய ப்ரொசீஜர். salary and provisions. ஸோ ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சி இருந்தால் ஒழிய நீங்கள் வந்து இதை வந்து மாற்ற முடியாது. ஒரு யூபிஎஸ்சி பர்ஸ்பெக்டிவ்ல இந்த ஸ்லைடு எங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேலரி எவ்வளோங்கிறத லேட்டஸ்ட் நீங்கள் ப்ரொவிஷன் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் ரேண்டம்லி தீஸ் கொஸ்டின்ஸ் கேன் கம். ஒரு முக்கியமான பதவியில் இருக்கக்கூடியவங்களோட ஊதியம் எவ்வளவுங்கிறத நம்ம ஜென்ரலி மனப்பாடம் பண்ண மாட்டோம், தெரிஞ்சுக்கணும்னு நினைக்க மாட்டோம். The powers and the post holds more important for us than how much they earn. Sometimes you never know, UPSC may kick us and say, you don't even know how much your president earns. அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரலாம். ஓகே, ஸோ ஆல்வேஸ் பெட்டர் டு ட்ரா அ டேபிள். இப்போ நான் ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டாக இருந்தேன்னா என்ன பண்ணுவேன்னா, முக்கியமான பதவிங்களை பேசாமல் நான் வந்து ஒரு சார்ட் போட்டுருவேன். அப்பாயின்மெண்ட், ரிமூவல், பதவி காலம், அதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜர், அழகாக ஒரு பெரிய ஷீட் எடுத்துட்டு இந்த லே அவுட் போட்டுக்கோங்க. இந்த லே அவுட் பார்த்தாது, இந்த லே அவுட் போட்டுட்டு பாயிண்டர்ஸ் போட்டுட்டு பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், அதுக்கப்புறம் எம்பி, எம்எல்ஏ, நீதித்துறையில் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ், சீஃப் ஜஸ்டிஸ், தென் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ், ஹைகோர்ட் ஜட்ஜ், இவங்களுடைய ப்ரொசீஜரும் எழுதிட்டு சேலரி எழுதிட்டோம்னா நமக்கு அந்த சார்ட் வந்து நீங்கள் பட் ஸ்டடி பண்ணுற இடத்த ஒட்டி வச்சிட்டிங்கன்னா, அழகாக எடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த பேசிக் ப்ரொவிஷன்ஸை நம்ம கவர் பண்ணிடலாம். ஒரு சாப்டர்ல எடுத்து நீங்க படிக்க முடியாது. ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனுடைய முக்கியத்துவத்தை அண்டர்லைன் பண்ணாம இருக்க முடியாது ஒரு வகுப்புலையுமே. there is no shortcut for a shortcut. okay, ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ அகைன் உச்சநீதிமன்றத்திலையுமே ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் என்னெல்லாம் வழக்குகள் விசாரிப்பாங்க உயர் நீதிமன்றத்தில். ஸோ மேரேஜ், உயில், டைவர்ஸ், கம்பெனி லாஸ், நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள், தேர்தல் வழக்குகள், revenue matters, okay, fundamental rights of citizens, and 4 high courts பொறுத்த வரைக்கும் Calcutta, Bombay, Madras, Delhi high courts வந்து they have original jurisdiction in civil cases. okay, Article 226 பொறுத்த வரைக்கும் உயர்நீதிமன்றங்களுக்கு நீதி பேராணைகளை விசாரிப்பதற்கான அதிகாரம், ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. ஸோ அந்த நீதி பேராணைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ஃபோர்ஸ் பண்றதுக்கான நீதி பேராணைகள், ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், சர்ஷியோராரி, ப்ரொஹிபிஷன் அண்ட் கோவாரண்டோ. அதர் பர்பஸ் அப்படிங்கிற அந்த ஃப்ரேஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேன் இஷ்யூ ரிட்ஸ் டு எனி பர்சன், அத்தாரிட்டி அண்ட் கவர்மெண்ட், ஹைகோர்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்க டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன்ல தான் அந்த மாநிலத்தில் இருக்குன்னா அந்த மாநிலத்தில் மட்டும்தான் இஷ்யூ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதுதான் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனுடைய அதர் பர்பஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஃப்ரேஸுக்கான அர்த்தம். writ jurisdiction of High Court is not exclusive. It works within the jurisdiction of the Supreme Court, Article 32 also. Appeals. High Court is primarily a court of appeal தான். So civil and criminal matters ரெண்டிலுமே அப்பீலுக்கு நீங்க போகலாம். So appellate jurisdiction is wider than original jurisdiction அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. சூப்பர்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன், மேற்பார்வையினுடைய எல்லை என்ன, அதிகார எல்லை என்னன்னு பார்த்தீங்கன்னா, the High Court has the power to supervise all courts and tribunals. அவங்களுடைய டெரிட்டரி கீழ் எக்ஸப்ட் மிலிட்டரி கோர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும், மிலிட்டரி ட்ரைபியூனல்ஸை தவிர அவங்க வந்து மேற்பார்வையில் போகலாம். ஸோ ஒரு வழக்கு எப்படி போகுதுன்னு கேட்கலாம். they can make rules for regulating the proceedings of any trial. என்னென்ன அக்கௌண்ட்ஸ் இருக்கணும்னு சொல்லலாம், ஃபீஸ், செட்டில்மெண்ட், அது எல்லாமே அவங்களால பார்க்க முடியும். இந்த பவர் ஆஃப் சூப்பரண்டன்ஸ் வந்து ரொம்ப ப்ராட். எப்படி ப்ராட்னு பார்க்கலாம். இந்த பரப்பு எல்லை வந்து ரொம்ப வைடா இருக்குன்னு சொல்றாங்க. இட் எக்ஸ்டெண்ட்ஸ் டு ஆல் கோர்ட்ஸ் அண்ட் ட்ரைபியூனல்ஸ். ஓகே, அண்ட் இட் கவர்ஸ் எக்ஸப்ட் மிலிட்டரி. இட் கவர்ஸ் நாட் ஓன்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சூப்பரண்டன்ஸ், ஜுடிஷியல் சூப்பரண்டன்ஸ். எப்படி அந்த வழக்கு செயல்பாடுகள் இருக்குன்னு கூட அவங்களால சூப்பர்வைஸ் பண்ண முடியும். they can revise. சுவமோட்டோ, தாமாக முன்வந்து வழக்கை எடுப்பது அப்படிங்கிறது தான் சுவமோட்டோனுடைய ஒரு அர்த்தம். however, this power does not provide High Court with any unlimited authority. ஓகேவா? so extraordinary power can be used, excess jurisdiction, gross violation of natural justice இருக்கலாம், ஒரு லாவோட எரர் இருக்கலாம், சுப்பீரியர் கோர்ட்ஸ்னுடைய லாவை டிஸ்ரிகார்ட் பண்ணாங்க, மேனிஃபெஸ்ட் இன்ஜஸ்டிஸ் நடக்குது, இந்த மாதிரி காரணங்களை நீங்க சூப்பர்வைசரி ஜூரிஸ்டிக்ஷனை யூஸ் பண்ணலாம்.
இப்போ சபார்டினேட்ஸ் கோர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹை கோர்ட்ஸ்க்கு முழு அதிகாரம் உண்டு. அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ், போஸ்டிங், ப்ரமோஷன், இட் கேன் வித்ட்ரா கேசஸ், இட் கேன் டிரான்ஸ்ஃபர் கேசஸ். ஸோ பல வகையான டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் கண்ட்ரோல் வந்து இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஜுடிஷியல் ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் the High Court has the power to examine constitutionality of legislative enactments. இயற்றப்படக்கூடிய சட்டங்கள், நிர்வாக ரீதியிலான ஒரு ஆர்டர்ஸ் வந்து ரிவ்யூ பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் டைப்ஸ் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன். ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து டிஸ்பியூட்ஸ் ரிலேட்டிங் டு எலெக்ஷன், ரெவென்யூ மேட்டர்ஸ் இதெல்லாம் விசாரிக்கலாம். ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிறது நீதி பேராணைகள். தே கேன் இஷ்யூ ரிட்ஸ் ஃபார் என்ஃபோர்சிங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ். அப்பீல்ஸ், அப்பீல்ஸ் அகெயின் ஜட்மெண்ட்ஸ் ஆஃப் சபார்டினேட் கோர்ட்ஸ். நீங்கள் கீழமை நீதிமன்றங்கள், மேலமை நீதிமன்றங்கள்னு நம்ம ஃபர்ஸ்ட் சார்ட் போட்டோம். அதுதான் சிங்கிள் இன்டகிரேட்டட் சிஸ்டம்னா இங்கேருந்து நீங்கள் அப்பீல் போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த அப்பலேட் சிஸ்டம் இவங்களுக்கும் இருக்கு. கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், தே கேன் ரிவ்யூ தேர் ஓன் ஜட்மெண்ட், தே கேன் பனிஷ் பீப்புள் ஃபார் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்ஸ். அவங்க கொடுக்கக்கூடிய தீர்ப்பை மதிக்காம இருக்கவங்களுக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் தொடுக்கலாம். இந்த மாதிரி கோர்ட் ஆஃப் ரெக்கார்டுன்னு சொல்லலாம். ஜுடிஷியல் ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டியூஷன்ல எங்கேயுமே எக்ஸ்பிளிசிட்டா மென்ஷன் பண்ணல. ஓகே, இந்த கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி பொறுத்த வரைக்கும் அது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். 3 காரணங்களுக்காக நீங்க ரிவ்யூ பண்ணலாம். இட் இன்ஃப்ரிஞ்சஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அவுட்சைட் த காம்பிடன்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி, இட் இஸ் நாட் கோயிங் அக்கார்டிங் டு த கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ். 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் ஒரு 10-15 மினிட்ஸ் முன்னாடி கொஞ்சம் மாத்தி பேசிட்டேன், அப்பாலஜைஸ். 1976ல 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்து இந்த பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூவை கர்டெயில் பண்ணணும்னு தான் கொண்டு வந்தாங்க. ஓகே, ஸோ இட் ஆக்சுவலி அந்த அமெண்ட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாராளுமன்றம் இயற்றப்பட்ட சட்டத்துல ஹைகோர்ட் வந்து cannot consider the constitutional validity of any central lawன்னு ஒரு ப்ரொவிஷன் கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தையும் இந்தியா பார்த்தது. அஃப்கோர்ஸ் 43rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1977ல ஒரிஜினல் பொசிஷனுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறதே நம்ம பார்க்கலாம். ஸோ கம்பேரிசன் பிட்வீன் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் குவிக்காக பார்க்கலாம். இட்ஸ் அன் ஏபெக்ஸ் இன்ஸ்டிடியூட். ஹைகோர்ட் இஸ் கான்ஸ்டிடியூட்டட் ஃபார் அ குரூப் ஆஃப் ஸ்டேட்ஸ். இது இந்தியா ஃபுல்லாக்கும் இருக்கக்கூடிய ஒரு உச்ச நீதிமன்றம். அதனால தான் பெயர்லேயே வந்து சுப்ரீம் அப்படின்னு நம்ம வைக்கிறோம். ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 65, இங்கே 62. ஜட்ஜஸ் வந்து தே கேனாட் ப்ராக்டிஸ் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட். ஓகே, ஹைகோர்ட் ஜட்ஜஸ் பொறுத்த வரைக்கும் டியூரிங் த டென்யூர் தே கேனாட் ப்ராக்டிஸ். ஆஃப்டர் த டென்யூர் தே கேன் ப்ராக்டிஸ் இன் எனி ஹைகோர்ட் ஆர் சுப்ரீம் கோர்ட். பட் ஹைகோர்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய லீகல் ப்ராக்டிஸை பண்ணக்கூடாது. Judges of Supreme Court cannot be transferred because we have only one Supreme Court. Judges of High Courts can be transferred and can be promoted to Supreme Court. Supreme Court is not bound by any decision of any other courts, but High Courts are bounded by the decisions of the Supreme Court. So Supreme Court பொறுத்த வரைக்கும் they can take various decisions regarding several matters. Salary there is a difference. Cases involving the interpretation of constitution சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும்தான் நீங்க போகணும். கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச்னு ஒன்று இருக்கு. ஹை கோர்ட்ல அதை டிசைட் பண்ண முடியாது. சுப்ரீம் கோர்ட்ஸ் கேன் இஷ்யூ ரிட்ஸ் ஒன்லி ஃபார் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இங்க ஹை கோர்ட்ஸ் வந்து தே ஹேவ் அ வைடர் ஜூரிஸ்டிக்ஷன். அண்ட் ஆர்டிகல் 226 வந்து இஸ் டிஸ்கிரிஷனரி. ஹை கோர்ட்ஸ் மே ரெஃப்யூஸ் டு எக்ஸசைஸ் ரிட் ஜூரிஸ்டிக்ஷன். பட் ஆர்டிகல் 32 இன் இட் செல்ஃப் சுப்ரீம் கோர்ட் கேனாட் ரெஃப்யூஸ். இதுதான் some of the differences. So again we saw the oldest courts in India. So இதுதான் அந்த கட்டமைப்புல வரக்கூடியது. கோர்ட்ஸ் அண்ட் ஹை கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ், டிஸ்ட்ரிக்ட் முனிசிப் கோர்ட், கோர்ட் ஆஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அண்ட் செகண்ட் கிளாஸ். இதுதான் ஒரு உயர்நீதிமன்றத்துக்கு கீழக்கூடிய இருக்கக்கூடிய நீதிமன்ற கட்டமைப்பு. இதுதான் இப்ப நம்ம பார்த்தோம். ஸோ த சபார்டினேட் கோர்ட்ஸ் பார்ட் 6 ஆஃப் கான்ஸ்டியூஷன்ல கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 233லேருந்து 237 வரைக்கும். டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அப்பாயிண்டட் பை த கவர்னர் இன் கன்சல்டேஷன் வித் த ஹை கோர்ட். ஸோ நெசசரி ப்ரொவிஷன்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும். ஸோ அட்லீஸ்ட் அட்வொகேட்டாக 7 வருஷம் இருந்திருக்கணும். அப்போதான் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ண முடியும். இதை தாண்டி அதர் லோக்கல் கோர்ட்ஸ் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பஞ்சாயத் அதாலத்ஸ், நியாய பஞ்சாயத்ஸ், 4 அல்லது 5 கிராம சபாக்களுக்கு சேர்ந்து ஒரு பஞ்சாயத்து கோர்ட்டு இருக்கலாம். ஓகே,
ஸோ ஸ்மால் கேசஸ், பெட்டி கேசஸ் ட்ரை பண்ணுறதுக்கு இந்த கோர்ஸ் இருக்கலாம். அண்ட் இட் மேக்ஸ் ஜுடிஷியரி அக்சசபிள் அண்ட் அஃபோர்டபுள். ஸோ இது வந்து லோக் அதாலத் அப்படிங்கிற சிஸ்டம்ல அர்பன் ஏரியாஸ்ல இருக்கு. ரூரல் ஏரியாஸ்ல நியாய பஞ்சாயத்துகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். We also have NLSA, National Legal Services Authority. ஸோ பார்லிமெண்ட் வந்து 1987ல லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. கேம் இன் டு ஃபோர்ஸ் இன் 1995. ஒரு ஃப்ரீ காம்பிடென்ட் லீகல் சர்வீஸ் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல உருவாக்கப்பட்டதா ஃப்ரீ லீகல் எய்ட் டு எவ்ரி ஒன். ஸோ ஒரு மாநிலத்திலையும் ஸ்டேட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி இருக்கு. அண்ட் எவ்ரி ஹைகோர்ட் தெர் இஸ் அ ஹைகோர்ட் லீகல் சர்வீசஸ் கமிட்டி விச் இஸ் பீன் கான்ஸ்டிடியூட்டட். இதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி இருக்கு. ஸோ நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, ஸ்டேட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, தாலுக் லெவலில் லீகல் சர்வீஸ் கமிட்டிஸுமே கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க in order to provide free legal aid to eligible persons in order to organize லோக் அதாலத்ஸ் ஃபார் amicable settlement of disputes. இதுதான் லோக் அதாலத்னா என்ன. நிறைய கேள்விகள் இப்ப நீங்க மெயின்ஸ்ல இந்த கேள்விகள் வரதை பார்க்குறோம். பேசிக்லி லோக்னா பீப்புள். ஸோ இட்ஸ் அ பீப்புள்ஸ் கோர்ட். 1987 லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் கீழே வருது. ஸோ அவார்ட் ஆஃப் லோக் அதாலத் வந்து பைண்டிங் ஆன் ஆல் பார்ட்டிஸ். தேர் கிவன் சர்டன் பவர்ஸ். லோக் அதாலத்ல நீங்க ஒரு வழக்கு வந்து தீர்த்து வைக்கிறாங்க அப்படின்னா சிவில் கோர்ட்ஸ் இருக்கக்கூடிய சில பவர்ஸை கொடுக்குறாங்க. தே ஹவ் வைடர் ஜூரிஸ்டிக்ஷன், சிவில், ரெவன்யூ, கிரிமினல்லையும் இருக்குது பார்க்குறோம். லோக் அதாலத் வந்து பொதுவாக என்னென்ன வழக்குகள் தீர்த்து வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இட் குட் பி செட்டில்டு பை கன்சிலியேஷன். பேசி தீர்த்துக்கு இரண்டு தரப்பினரும் பேசி தீர்த்துக்கக்கூடிய வழக்குகள் வந்து பொதுவாக இங்கே வந்துடும். அண்ட் கேசஸ் விச் ஆர் பெண்டிங் பிஃபோர் ரெகுலர் கோர்ட்ஸ் அதுவுமே இந்த ஜூரிஸ்டிக்ஷனில் வரலாம். இட்ஸ் ப்ரிசைடட் ஓவர் பை அ ஜுடிஷியல் ஆஃபீஸர், குட் பி ரிட்டையர்ட் ஆர் சிட்டிங். அவங்க தான் சேர்மனாக இருப்பாங்க வித் 2 other members, யூஸ்வலி அ லாயர் அண்ட் அ சோஷியல் ஒர்க்கர். முதல்ல இந்தியாவில் ஜூனாகருங்கிற இடத்துல குஜராத்தில் 1982ல் லோக் அதாலத் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன். ஜுடிஷியரியில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நாட் ஓன்லி அப்பாயின்மெண்ட் அண்ட் ரிமூவல் அண்ட் ஜூரிஸ்டிக்ஷன். வேற என்ன மாதிரியான மெத்தட்ஸ், ஒன்லி கோர்ட்ஸ் தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற மெத்தட்ஸ் இல்லையான்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க பார்த்த நியாய பஞ்சாயத்துகள், நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, லோக் அதாலத், இதெல்லாம் வந்து சில மெத்தட்ஸ். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் கோயிங் டு கோர்ட், வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் சால்விங்? கன்சிலியேஷன், உட்கார்ந்து பேசி தீர்த்துக்கிறது. மீடியேஷன், நடுநிலையான ஒருத்தர் உட்கார்ந்து பார்ட்டிஸ்க்கு டிஸ்பியூட் ரெசல்யூஷன் கொண்டு வர்றது. ஆர்பிட்ரேஷன், ஸோ வேர் an acceptable third party listens to the grievances. கம்யூனிட்டி ட்ரிவன், பீப்புள்ஸ் கோர்ட், இதுதான் லோக் அதாலத், நியாய பஞ்சாயத்துகள். இந்த 4 மெத்தட் தான் ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெத்தட் நம்ம சொல்றோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ திங்க் ஒரு பீக் வியூ இன்னைக்கு இந்தியன் ஜுடிஷியரியில உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நான் நம்புறேன். ஸோ கான்செப்ட் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு, ஜுடிஷியரியை பத்தி உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. நவ் ஐ ஹோப் யூ ரிவைஸ் த நோட்ஸ். ஃபோக்கஸ் ஏரியாஸ் என்ன இந்தியன் ஜுடிஷியரிலன்னு கேட்டிங்கன்னா, அப்பாயின்மெண்ட் அண்ட் ரிமூவல் ப்ரொசீஜர், சாலரிஸ், ஜூரிஸ்டிக்ஷன் என்ன, இதுதான் மெயின் ஏரியாஸ் விச் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஐ ஹோப் டு மீட் யூ ஆன் another day in another class. Thank you so much and have a great day ahead.